எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். அவர் தான் சொல்லுவேன். எப்போ அவர் எங்கள் காலேஜுக்கு வந்தவர் அப்போ கூப்பிட்டாரு, எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் கூட இந்த மாதிரி சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணலாம். அப்போதுலேருந்து எனக்கு ஒரு ஆர்வம், நான் வந்து பண்ணணும் அப்படின்னு. Actually, in my place, in my home, my father is doing like that. Those who are orphan, for them he is doing ministry. கேளுங்க. அவங்க அப்பா ஆதரவற்ற இல்லத்தை வச்சு நடத்திட்டு இருக்காரு. அதில் வந்து 40 பிள்ளைங்க நடத்திட்டு இருக்காங்க. 40 பிள்ளைங்க இருக்காங்க. அதில் ஆதரவு அம்மா அப்பா இல்லாமல் நம்மலாம் பாருங்க, ஆண்டவர் கிருபையில், ஏசப்பா கிருபையில் நம்மளுக்கு அம்மா அப்பாலாம் இருக்காங்க. ஆனால் அவர்கிட்ட இருக்க 40 பிள்ளைங்க அம்மா அப்பா இல்லாமல் இருக்காங்க. அந்த பிள்ளைங்களை அவர் பார்த்துக்கிறாரு வெஸ்ட் பெங்காலில். So when I saw like the small children, I'm remembering them. எப்பெல்லாம் நான் சின்ன பசங்களை பார்க்குறோம், நிறைய பிள்ளைங்களை, அப்போ என்னோட அந்த ஆதரவு இல்லத்தை நான் நினச்சி பார்க்குறேன். என் பிள்ளைங்க அங்கே இருக்காங்க. Because they are not getting like that opportunity. Because you people are, you can call your father and mother, but they are cannot to call because they don't have mother, father. கவனிங்க நீங்கெல்லாம் பாருங்களேன், அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி നിങ്ങൾക്ക് വേണുമാ മുട്ട വേണുമാ அந்த பிள்ளைங்களுக்கு அம்மா அப்பா யாரு ഇങ്ങനെ വെയിറ്റ് பண்ண. So we are trying to teach them education and make them higher position, become a future life. நான் வந்து முயற்சி பண்ணுறோம், அவங்க லைஃப் நல்லா செட்டில் பண்ணவும், நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வரவும். ஏன்னா அம்மா அப்பா யாருமே இல்லை அவங்கள பார்த்துக்க. நான் அந்த ஊழியத்தை நான் பண்ணிட்டு இருக்கேன் வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்கிறாங்க. So in our life, education is most important. நம்ம வாழ்க்கையில் கல்வி தகுதின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. So many people are, they are not going to school, they are doing any another job, going what they said, wrong way. They are drinking wine and smoking. They are doing very wrong things. நிறைய பேர் இருக்காங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, படிக்கிறாங்க, பட் ஆனால் அவங்க செய்கிற வேலை ஒழுங்காக இல்லை. நிறைய பேர் குடிக்கிறாங்க, சிகரெட் யூஸ் பண்ணுறாங்க, ரொம்ப தேவையில்லாத வேலைலாம் செய்கிறாங்க. We already know when we are purchasing any cigarette or anything, that backside already that, but what will happen in our future life, that will already is writing is there. உங்களுக்கு தெரியும், அந்த சிகரெட் பாக்கெட்டில் பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா அதை நம்ம யூஸ் பண்ணால் என்னென்ன கெட்டது நம்ம உடம்புக்கு ஏற்படும் அப்படி. Still we are using in our life that one. ஆனாலும் நம்ம அதை பார்த்தும் நம்ம யூஸ் பண்ணுறோம். But that one we are teaching them, don't use this one in your life and study more and increase your life, in develop your life. That we are teaching them. அதெல்லாம் நாங்கள் வந்து அந்த பசங்களுக்கு கற்றுத்தரோம். Why we are doing like that? Why you are saying that? Did you know this one? நான் ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன்னு தெரியுமா? நான் ஏன் இந்த மாதிரி செய்யறேன்னு உங்களுக்கு தெரியுமா? How many believe this? Our body is holy. எவ்வளோ பேர் நம்புறீங்க நம்ம உடம்பு வந்து பரிசுத்தமானது? This is holy body. இது பரிசுத்தமான உடம்பு. That's why we are carrying our body. அதனால தான் நம்ம உடம்ப பார்த்துக்கிறோம். பாருங்கள், எதுனா ஒரு பிம்பிள் வரட்டுமே, எதனா க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணுவோம், ஏதாவது சோப்பு வாங்கி யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம பாடி ரொம்ப ஹோலியானது, நம்ம அதை மெயின்டைன் பண்ணுறோம். Every morning when we are wake up, that time we are show our face in mirror, and after that when we going outside, that time we are wash our face and make our hair, everything we are doing. After that we are going outside because we love our body, because this is our holy body. நீங்கள் உங்கள் அழகை நேசிக்கிறீங்க. அதனால தான் நீங்கள் ஏறிச்ச உடனே கண்ணாடி முன்னாடி போய் நின்று உங்கள் முகத்தை பார்க்குறீங்க, உங்களுக்கு மூஞ்சு கழுவுறீங்க, பவுட்ரு பூசுறீங்க, க்ரீம்லாம் யூஸ் பண்ணுறீங்க, எல்லாம் செய்யுங்க. ஏன்னா உங்கள் பாடியை நீங்கள் விரும்புகிறீங்க. Because this body create our God. Holy God he is create. ஏன்னா இந்த உடம்பு கடவுள் நம்மளுக்கு படைச்சது. Because he is holy, he create us. That's why we are also holy. Our body is holy. கடவுள் பரிசுத்தராக இருக்காரு, அதனால தான் நம்மளையும் பரிசுத்தராக படைச்சிருக்காரு. So we have to find our real God who created us, and we have to study more in our life, because without study we cannot to develop in our life. நம்ம தெரிஞ்சுக்கணும் யார் உண்மையான கடவுள் அப்படின்னு. நம்ம அதை பற்றி கற்றுக்கணும், அது என்னது நம்ம அறிஞ்சிக்கணும். Most of the students, they are not respecting their father and mother. ரொம்ப பேர் ஏன் நம்ம கூட இருக்கலாம், கொஞ்சம் கவனிங்க தம்பிங்களா,
யாருமே கம்மிங்களா? அண்ணன் அவர் வாழ்க்கையில் நடக்கிறத அவர் பண்ணுறத சொல்கிறாரு. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை சொல்கிறாருன்னு தெரியல. 40 பிள்ளைங்க அம்மா அப்பா இல்லாமல் அவர் வீட்டில் இருக்காங்க. அவர் நடத்துகிறாரு, அவர் நடத்திட்டு இருக்காரு. அவர் கஷ்டத்தை சொல்கிறார். நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, நம்மளுக்கெல்லாம் நல்லா அம்மா அப்பா இருக்காங்க. என்னதான் நம்மளை அடித்தாலும் திட்டினாலும் நம்மளுக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு, நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா என்னம்மா ஆச்சு என்னப்பா ஆச்சு கேட்குற அம்மா அப்பா இருக்காங்க. ஆனால் அவர் விட்டு இருக்க பிள்ளைங்களுக்கு யாருமே இல்லை. அவரை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்சம் கவனிங்க, சரிங்களா? So I am requesting everyone, those who are here student, those who have father, mother, so respect your father because they gave your everything, which one you needed in your life. நான் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், அம்மா அப்பாவை மதிங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு எல்லாமே கொடுக்குறாங்க. இன்கேஸ் கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் இருந்தாலும் உங்களுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் என்கிட்ட இருக்க பிள்ளைங்களுக்கு யாருமே கிடையாது. அவங்களுக்கு நினச்சதை கூட செய்ய முடியாது, செஞ்சாலும் முடியாது, ஏன்னா அம்மா அப்பா இல்லைல்ல. ஆனால் உங்களுக்கு எல்லாமே கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் அம்மா அப்பாவை கொஞ்சம் மதிங்க. அம்மா அப்பா கொடுக்க வேண்டிய எண்ணத்தை தாங்க, கொஞ்சம் மரியாதையாக இருங்க, அவங்களுக்கு கீழ் படிஞ்சிருங்க. And remember him who created you and who created us. Remember him and develop your life. ஒரு 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 நிமிஷம் கூட நீங்கள் நினச்சி பாருங்கள், யார் நம்மளை படைச்சா, எதுக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம், நம்ம வாழ்க்கையை நம்ம ரெடி பண்ணுங்க. Thank you. தேங்க்யூ. Hallelujah. Hallelujah.